இன்னைக்கு நாம புட்டு கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். புட்டு கடலைங்கிறது புட்டு வேற, இந்த கடலை வேறங்க. கொழா புட்டு செய்வாங்க தெரியுமா கேரளாவில், அதுக்கு தொட்டுக்கிற கடலையை தான் புட்டு கடலைன்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். இந்த கருப்பு கொண்ட கடலை கொஞ்சமாக சோடா பைகார்ப் போட்டு முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிடணும். இப்போ கொண்ட கடலை, வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, மிளகாய் வற்றல், உப்பு, அது சோடா பைகார்ப், இது புளி பேஸ்ட். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சோடா பைகார்ப் கொஞ்சமாக போட்டு ஊற வச்ச கொண்ட கடலையை முதல்ல வேக வச்சுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சுக்கணும். சாதாரணமாக கொழா புட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு தயார் பண்ண அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்நீர் விட்டு பிசைஞ்சு இந்த மூங்கில் குழாயில் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சர்க்கரையை போட்டு இப்படி அடுக்கடுக்காக நல்லாயிருக்கும். இப்போ மூங்கில் குழாலாம் கிடைக்கலங்கிறதுக்காக காஃபி ஃபில்டரில் செஞ்சிடுறாங்க. அதுலேயும் அடியிலலாம் ஓட்டை இருக்குல்ல, காஃபி ஃபில்டர் வீட்டில் 2-3 இருக்குமில்ல, அதில் செஞ்சு அப்படியே டபக்குன்னு கவுத்து வச்சிடுறாங்க. இப்போ அண்மையில் கேரளாவுக்கு போயிட்டு வந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த கொட்டாங்கொச்சியில் 3 கண் இருக்குமில்ல, அந்த 3 கண்ணையும் நல்லா பொத்து விட்டுட்டு அதில் இந்த மாவை போட்டுட்டு அப்படியே தட்டில் கவுத்தா அழகாக அப்படி வருமா. ஸோ ஆக மொத்தம் எப்படி சாப்பிட்டாலும் புட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். வெறும் புட்டு எப்படி நல்லாயிருக்கும், அதுக்கு இந்த கொண்டக்கடலை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இப்போ இது ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம், தேங்காய், மிளகா வத்தல் எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, கேரளாவெல்லாம் நல்லா தேங்காய் எண்ணெய் விடுறாங்க, இங்கே நம்ம ரிஃபைண்ட் ஆயில் விடுறோம். இதில் இந்த விழுதை போடணும். இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். அதை அந்த சுருண்டு வரப்போது அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா சுருளை வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிடுச்சு பாருங்க. அந்த மசாலா நல்லா சுருண்டு வந்த பிறகு அதில் அந்த கடலையும் போட்டு புளி பேஸ்ட்டையும் போட்டு, சாதாரணமாக புளியும் வச்சு அரைச்சிருவாங்களாம், நம்ம புளி பேஸ்ட் இருக்கிறதுனால போட்டு அரைக்கலை. உப்பு, இதில் கருவேப்பிலை, சாதாரணமாக கொத்துக்கடையில் சுண்டல் பண்ணும்போது கூட அந்த கருவேப்பிலையோடு சாப்பிட்டா அது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிப்போம். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். இப்போ எல்லாம் சேர்ந்துக்கும் உள்ளுக்குள்ளே, உப்பு, புளி, காரம் எல்லாம் சேரணுன்னாக்கா இன்னும் ஒரு தரம் கொஞ்சம் கத்த விட்டோம்னாக்கா அது நல்லாயிருக்கும். 2 விசில் வரலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட உப்பு, புளி எல்லாம் சேர்ந்து இந்த கடலை ரொம்ப நல்லா வாசமாக நல்லா இருக்குது. அந்த கருவேப்பிலை வாசனையோட இதில் கொஞ்சமாக கடைசியில் டேஸ்ட்டுக்கு தேங்காய் பால் விட்டு கிளறி எடுத்துடலாம். இப்போ புட்டு கடலை தயார். புட்டுக்கடலை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கொண்டைக்கடலை 1 கப், வெங்காயம் 4, தேங்காய் துருவல் 2 மேஜைக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 4, புளி விழுது 1 மேஜைக்கரண்டி, சமையல் சோடா 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புட்டுக்கடலை செய்முறை:
கொண்டைக்கடலையுடன் சமையல் சோடா சேர்த்து ஊற வைத்து அதை குக்கரில் சிறிது நேரம் வேகவிடவும். வெங்காயம், காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், உப்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். குக்கரில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அது காய்ந்ததும் அதில் அரைத்து வைத்துள்ள விழுதை போட்டு பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்கவும். பிறகு அதனுடன் வேக வைத்த கொண்டைக்கடலை, புளி விழுது, உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து 2 விசில் வரும் வரை வேகவிடவும். வெந்ததும் அதில் தேங்காய்பால் சேர்த்து கலந்து கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறவும். புட்டுக்கடலை தயார்.